அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. 755 753 ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்படியே ஒரே நம்பர் மாற்றி ஏ போர்டில் 569 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து ஆல் போர்டில் வந்து 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று 755க்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா. ஆனால் அவன் 7 5 அப்படியே இறக்கி 5க்கு 3ன்னு வச்சுட்டான். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் இந்த 2 செட்டை வச்சு நீங்கள் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பிசியில் 37 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம், ஓகேவா. பிசியில் 37 அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு, ஓகேவா. சரி, ஏன்னா ஒரு சில நாள் இதில் வந்து கம்மியான ட்ரா ரிசல்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதில் வந்து கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த 750க்கு 1 2 3 4 5 6 தடவை 6 1 7 தடவை நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுனால திருப்பி எதில் கலந்து வைப்பான்னு சொல்ல முடியாது. ஸோ இதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிசியை வந்து 53 ட்ரை பண்ணலாம். சாரி, 37 ட்ரை பண்ணலாம். பிசியில் வந்து 37 நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகேவா. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமாக இந்த இடத்துல இருக்கிற இந்த 853 இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த 853 அப்படியே நம்ம இது பண்ணிக்குவோம். நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இங்கே 7 5 3, ஓகேவா. அப்படிங்கும்போது 8 காரணம் 7க்கு 5, அதே மாதிரி 5க்கு 2, 3க்கு 6. ஸோ எனக்கு 526 அப்படி சொல்லிட்டு கணக்கு வருது, ஓகேவா. 526 நம்ம நேற்று கெஸ்ஸிங்கில் நான் உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. நேற்று வந்து நான் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 562ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ நான் 560 நான் பாக்ஸ் என்றைக்கும் கொடுக்க மாட்டேன். 562 526 அப்படியே பரட்டிங்க, முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. இது ஒரு செட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. நான் இப்போ இது எங்கே எடுத்துருக்கேன்னா இந்த 755 இந்த ரிசல்ட் வந்ததுக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்த கணக்கு எடுத்ததுக்கு நான் வந்து இதுலேருந்து உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 526 562 இந்த 2 செட்டு இதுலேருந்து நான் கணக்கு எடுத்துருக்கேன்னு அர்த்தம். நீங்கள் நோட் பண்ணிங்க. அதே மாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா 37, ஓகேவா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மந்த்து சார்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம், சரியா. இந்த மந்த்து சார்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நேற்று வந்து நம்மளுக்கு ரிசல்ட் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி, நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 6க்கு வந்து 8, 7க்கு 7, 5க்கு 5, 3க்கு 3. சரி, இப்படி ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 86க்கு 36 கணக்கு எடுத்துப்போம். அப்போ வந்து 8க்கு 3ன்னு வச்சுக்கிறேன். 6க்கு 6னா திருப்பி 7க்கு 7ன்னு ஒரு கணக்கு வச்சுக்குவோம், சரியா. இந்த 8636, ஓகே. அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற சாரி உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சில நாள் இப்படி கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு காமிக்கிறேன், பாருங்கள். வந்தால் லிமிட்டு கணக்கில் எடுத்துங்க. இதனடா எப்படி சொல்கிறாப்லேன்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம், ஓகே. இதில் வந்து 86 இங்கே வந்து இது ஒரு பேர், அதாவது 86க்கு 36, இங்கே 35 இருக்குது. நான் 53 93 கணக்கு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இதில் வந்து 8க்கு 3 6க்கு 6ங்கும்போது இங்கே வந்து 8க்கு 3னா 6க்கு 8 7க்கு 7. சரி, இப்போ இந்த 59 அப்படிங்கும்போது 5க்கு 9 3க்கு 3. ஸோ 793 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு எடுக்கிறேன். எப்படின்னா 6க்கு 8, ஓகேங்களா, 7க்கு 7, 5க்கு 9, 5க்கு இதை பார்த்தீங்கன்னா 7க்கு 7, 5க்கு 5, 5க்கு 3ன்னு வந்துருச்சு. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 8க்கு 3, 7க்கு 7, 5க்கு 9, 3க்கு 3 கணக்கு எடுக்கிறேன். ஸோ 37 93 அப்படின்னு ஒரு கணக்கு வருது, ஓகேவா. ஸோ இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சப்போஸ்
இந்த பேட்டர்ன்லேயே வேணாம் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு எப்படி வைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை டபுள்ஸாக வைப்பான். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 3793 ஒரு கணக்கில் வச்சுக்கிறேன். 3793 ஒரு கணக்கில் வச்சுக்கிறேன். ஒருவேளை இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த 7க்கு பதிலாக, ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளாக இங்கேயும் 7, இங்கேயும் 7, இங்கேயும் 5, இங்கேயும் 5 அப்படின்னு இறங்குறதுனால ஒருவேளை 7க்கு 9ன்னு பவரில் கொண்டு வந்தானா 3993 வரும். 3993 இதுதான் என் கணக்குக்கு வருது. சரி, இப்போ இந்த 8753 அப்படிங்கும்போது இப்போ நான் உங்களுக்கு எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 526, 562, 3793, 3993. பிசியில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 37 ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதுதான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து 755 பாஸ்ட் ரிசல்ட்டு. இது இந்த மந்த் சார்ட் வச்சு. சரி, ஓகே. இப்போ நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுங்க. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க, அவ்வளோதான். இங்கேயும் 53, இங்கேயும் 53. அப்போ ரெண்டுமே எங்கே போய் முட்டுது அப்படின்னா 93 அப்படிங்கிற இடத்துல முட்டுது. அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 993 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 8க்கு 0னா 7க்கு 9 கணக்கு வருது. அதே மாதிரி 35 அப்படி 53 அப்படிங்கும்போது 93 கணக்கு வருது. அப்படிங்கும்போது 993 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? 993. சரி, இந்த 8753 அப்படிங்கிறது எங்கேயாச்சும் டேரெக்டாக ரிசல்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்தா வந்திருக்கு. உங்கள்கிட்ட இந்த 8753க்கு நம்மளுக்கு வந்து 8753 இங்கே 8754. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டு போன 2024 வருஷத்தில் 9வது மாதத்தில் 20ஆம் தேதி இந்த ரிசல்ட் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இவன் என்ன தெரியுமா கணக்கு எடுத்திருக்கான்? 8க்கு 8, 7க்கு 3, 5க்கு 1, இங்கே 4க்கு 5 அப்படிங்கும்போது 3க்கு 4. ஸோ 8314 இது ஏற்கனவே வந்த ரிசல்ட் டேரெக்டாக. ஆனால் இதே பேட்டர்னில் இவன் கொண்டு வருவானாங்கிறது கொஞ்சம் டவுட். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா இது சப்போர்ட் நம்பராக வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதை நான் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் நம்பராக வச்சுக்கிறேன். 8314க்கு நான் வந்து சப்போர்ட் நம்பராக வச்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 8314 ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மாதத்தில் இந்த மாதிரி 314 எங்கேயாச்சும் பேர் ஆகிருக்கான்னு பார்ப்பேன். நம்ம எடுத்த கணக்கு வந்து 8314. ஓகேவா? 8314 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுத்திருக்கேன். சரி, இப்போ நான் எடுத்த 993 இந்த மாதத்தில் எங்கேயாச்சும் வந்திருக்கா? இல்லை. 93 அப்படின்னு 939 வேணால் இந்த இடத்துல வந்திருக்கே தவிர நம்மளுக்கு வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. சரி, 526க்கு 523 இங்கே வந்திருக்குது. 523. 793 வந்திருக்கா? இல்லை. 735 வந்திருக்கு. ஓகே. 314 இல்லை. 526 அப்படின்ற பார்த்தீங்கன்னா 523 இருக்குது. 420 இருக்குது. 828 இருக்குது. சரி, ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பாக 753 அப்படிங்கும்போது இந்த இடத்த கொஞ்சம் டார்கெட் பண்ணுவோம். 753 அப்படிங்கும்போது 7, 5 இங்கே ஒரு 3 அப்போ அப்படிங்கும்போது 860ன்னு வருது. ஓகேவா? ஸோ 860 அப்படிங்கும்போது 753 இங்கே வச்சுட்டான். அப்படிங்கும்போது 7க்கு 8, 5க்கு 6, 3க்கு 0 அப்படி சொல்லிட்டு கொண்டு வருவானா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்னா 7க்கு 7, 5க்கு 5ன்னு கொண்டு வந்துட்டான். இதுக்கு அடுத்த நாள் 7 + 1 8, 5க்கு வந்து 6, 5க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நம்பர் பேட்டர்னில் மாற்ற மாட்டான். ஏன்னா அதே பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த 610 அப்படின்னு இருக்குல்ல, இந்த 610 615 அப்படிங்கும்போது 6க்கு 4 அப்படிங்கும்போது 7க்கு வந்து 5, 1க்கு 2னா 5க்கு 6, 0505 5க்கு வந்து என்ன பண்ணிட்டான்னா
5க்கு இங்கே 0 அப்படிங்கும்போது 5க்கு 0 அப்படிங்கும்போது 3க்கு வந்து 8. ஸோ 568. சரி, ஓகே நண்பர்களே, இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். அவ்வளோதான். நான் ரொம்ப போட்டு உங்களுக்கு குழப்பல. கெஸ்ஸிங் வந்து 3 பேட்டர்ன் எடுத்திருக்கோம். ஒன்று பாஸ்ட் ரிசல்ட், அதாவது 755 வந்ததுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அதை வச்சு கம்பேர் பண்ணதில் ஒரு 2 செட் எடுத்தாச்சு. இந்த மந்த்லி சார்ட்டு படி இந்த இடத்துல இருக்கிற எல்லாம் வச்சு பிளான் பண்ணி இதுலேருந்து ஒரு 2 செட் எடுத்தாச்சு. அப்படிங்கும்போது மொத்தம் நம்மளுக்கு வந்து 4 செட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 நாள் ரிசல்ட் எப்படி பேட்டர்ன் அடிச்சிருக்கான்? 753. ஓகே, 7க்கு 7, 5க்கு 5, 5க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அப்படிங்கும்போது எந்த இடத்துல கொஞ்சம் மெயினாக போய் கிளாஷ் ஆகுதோ அதை நம்ம கணக்கில் எடுத்தாச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ இதுபடி நம்ம எடுத்து இருக்கிறது நான் வந்து உங்களுக்கு பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. 526, 562, 3793, 3993, 8314. இது மட்டும் சப்போர்ட் நம்பர் வச்சுங்க. 568 முடிஞ்சு. இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்து எடுத்துங்க. சரியா? மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நேற்று அடிச்சிருக்கான். மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் நேற்று வந்துச்சு ரிசல்ட்டு கூட. எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு சில நாள் மிஷின் நம்பர் வருது. ஸோ மிஷின் நம்பர் வச்சு வரும்போது ஒரு சில நாள் அது மாதிரி வரும்போது உங்களுக்கு கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஹை மெசேஜ் அனுப்புங்க. இதுக்கு நான் வந்து 150 ரூபா அப்படி சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும். அவ்வளோதான். ஓகேவா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஏற்கனவே போட்ட வீடியோவில் இருக்குது, பார்த்துங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே. BC 37 ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து 5, 6, 3, 9. ஏன்னா 5, 6 ஏபியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது, 9, 3 பிசியில் ஸ்ட்ராங்காக தெரியுது. அப்படிங்கும்போது காமனாக 5, 6, 3, 9ங்கிறது நான் ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். ABACBCயை பொறுத்த வரைக்கும் 56, 93, 99, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 68, 73, 14. அவ்வளோதான். ஓகே, கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்து எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதாவது இந்த அளவுக்கு டீட்டெயிலாக எப்படி சொல்கிறாங்கங்கிறது தெரியல. ஆனால் நான் கெஸ்ஸிங் எடுக்கும்போது இதுலேருந்து 2 செட்டு, இதுலேருந்து 2 செட்டு எடுக்கிறோமா, இந்த மாதம் ஃபுல்லாக கம்பேர் பண்ணுறோமா, அப்போ பவர் நம்பர்லேயும் சரி நம்மளுடைய பேட்டர்ன்லேயும் சரி கரெக்டாக உட்காருதா, ரைட், ஓகே அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓகே பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்பேன். அதே மாதிரி ஒரு சில நாள் நான் இந்த மாதத்தில் கூட சொன்னேன், 25 லாக் ஆகும்போது 35 அப்படின்னு வரும்போது கூட 15 அப்படிங்க வரும்போது இதில் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு அதில் டேரெக்டாக உட்காந்துருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 53 அப்படின்னு லாக் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி சி போர்டில் 3 வர மாதிரி இருக்குது. ஆனால் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா அதே மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5050 0505 அப்புறம் 3 வச்சுட்டான். அப்படிங்கும்போது திருப்பி 3 வைப்பானா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. ஆனாலுமே கொஞ்சம் கணக்கில் 3 வர மாதிரி தெரியுது. இவ்வளோ தான் நான் கொடுக்குற கணிப்பு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் தேவைப்படுற நண்பர் எனக்கு வந்து நான் அதுக்கு 150 சார்ஜ் பண்ணுறேன். இல்லை எனக்கு மிஷின் நம்பர் தேவையெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதை பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.